श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांतदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरम्पराम् यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. தாமிரபரணி ஆத்தங்கரையில பிறப்பா, காவேரி ஆத்தங்கரையில பிறப்பா, பாலார் என்கின்ற பயஸ்வினி ஆத்தங்கரையில பிறப்பா, கிருதமாலா என்கின்ற வைகை ஆத்தங்கரையில பிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேர் யாருன்னு சொல்லலை. வியாக்கியானம் பண்ண பெரியவாள்லாம் எடுத்தா தாமிரபரணி நதியத்திரன்னு சொன்னபடியால் அந்த தாமிரபரணி நதிக்கரையில் பிறக்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார் என்று. அந்த நம்மாழ்வார் பிறப்பதற்கு பூர்வம் அந்த ஊருக்கு குருகாபுரி, குருகூர் என்று பெயர். இப்போ நீங்களே பல பேர் உங்க பிள்ளைகள் பொண்ணும் யார் இருக்காலும் இப்போ நமக்கு ஒரு விதமான இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம கொஞ்சம் பராமரிக்க வேண்டும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுவோம். இப்போ ஒரு 20 வருஷமா மியூச்சுவல் ஃபண்ட், சிப், டிபென்ச்சர்ஸ் அப்படிங்கிற விதத்துல நம்ம பண்ணி வைக்கிறோம். அதே சமயத்துல ரொம்ப பிராச்சீனமான ஒரு விதம் ஒரு நிலத்துல போட்டு வைக்கிறது, பூமியில இன்வெஸ்ட் பண்றது. இப்போ இதை நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லும்போது லாங் டேர்ம்ஸ் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பேர் வருது. அந்த காலத்துல குருக்ஷேத்திரம் குருவம்சத்துல வந்தவாளுக்கு கௌரவாள்னு பேர். அப்போ வடதேசத்துல குருவம்சத்துல வந்த கௌரவர்கள் குருவம்சத்தினர் கொண்டாடிய குருக்ஷேத்திர பூமியில இருந்தது. அந்த குருவம்சத்தை சார்ந்த மன்னர்கள் வாங்கி வைத்த நிலம், அவர்கள் அவ்வப்போது தங்கிய ஊருக்குத்தான் குருகாபுரி, குருகூர் அப்படின்னு பேர். அதனால ஆழ்வார் திருநகரிக்கு ஆழ்வார் பிறப்பதற்கு பூர்வம் குருகூர்னு பேர். குருக்ஷேத்திர பூமி இது, அவர்கள் வசித்து வந்த பூமி இது. ஆழ்வாரே ஒன்னும் தேவும் உலகுமத்தும் யாதுமில்லாவன்னு நான்முகத்தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாட நீடு திருக்குருகூர் அதனுள் நின்ற வாதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுகிறேன். அப்ப பாகவதத்துல தாமிரபரணி நதி ஆத்தங்கரையில நம்மாழ்வார் பிறக்க போறதா சொல்லியாச்சு. அந்த நம்மாழ்வார் பிறப்பதற்கு பூர்வம் குருகாபுரி, குருகூர்னு பேரு. ஆழ்வார் பிறந்த பிறகு சமிருத்தி சேர்ந்தபடியால் திருநகரி, ஆழ்வார் பிறந்தபடியால் ஆழ்வார் திருநகரி. எவ்வளவு பிரசித்தம்னா, சென்னையில இருக்கக்கூடியவாளுக்கு வாராவாரம் வந்துட்டு போக முடியாது. அதனால சென்னையிலேயே ஒரு உபநகரி ஆழ்வார் திருநகர்னு உண்டு. நீங்க இங்க மட்டும்தான் ஆழ்வார் திருநகரி இருக்குன்னு நினைக்காதீங்க, சென்னைக்குள்ள ஒரு ஆழ்வார் திருநகர் இருக்கு. அதே மாதிரி வடதேசத்துல நீங்க நேபாளத்துல ஷாலக்கிராமம்னு ஒரு ஊர், சென்னைக்காரா என்ன பண்ணிட்டா அதையும் பார்த்துட்டு ஷாலக்கிராமம்னு ஊர் சென்னைக்குள்ளேயும் இருக்கு. அந்தந்த ஊருக்குள்ள வைக்க வேண்டியதான், உங்களுக்கு வைக்க வேண்டிய அவசியத்தை இல்லை. தடுக்கி விழுந்த ஆழ்வார் திருநகரி. அப்பேற்பட்ட பாக்கியம் படைத்தவர்கள். ஆழ்வார் வாழ்ந்த ஊர், ஆழ்வார் சோதிவாய் திறந்து வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் என்று திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்கின்ற 4 வேதசாரமாய் 4 தமிழ் பிரபந்தங்கள் பாடி கொடுத்த ஊர் ஆழ்வார் திருநகரி. அவரையே 4 வேதங்கள் தமிழ் செய்த மாறனையே என்னுடைய ஆச்சாரியனாய் தெய்வமாய் கொண்ட மதுரகவி ஆழ்வார் பிறந்து வாழ்ந்த ஊர் திருக்கோளூர். அந்த உண்ணும் சோறும் பருகுநீர் திண்ணும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்று அந்த ஊர் எந்த ஊரை ஆழ்வார் கொண்டாடினாரோ அந்த ஊர்ல அவருடைய பிரியமான சிஷ்யர் மதுரகவி ஆழ்வார் தோன்றினார். அப்ப மதுரகவி ஆழ்வாருக்கு பிறப்பிடம், ஆழ்வாருக்கு பிறப்பிடம். அது மட்டும் இல்ல, எவ்வளவு சிவக்ஷேத்திரங்கள். நெல்லுக்கே வேலி அமைத்து அப்பேற்பட்ட ஊரை ரட்சிக்க கூடியவர் நெல்லையப்பர் சுவாமி. ஸ்ரீ शंकरयुवती श्री गुरुगुहजननी वंदे हम श्री. ஹேமவதிங்கிற ராகத்துல முத்துசுவாமி தீட்சிதருடைய 250வது வருஷம் இது. அவர் கொண்டாடிய ஆச்சரியமான காந்திமதி, காந்தின ஒளி, கந்தம்னா நல்ல வாசனை, கந்தத்வாராம் துராதர்ஷாம்னு வேதம் சொல்றது. நல்ல நறுமணம் வீசக்கூடிய க்ஷேத்திரம். இதோடு சேர்த்து நான் எந்த தேச விதேசங்கள் போனாலும் உங்க ஊரோட ஒரு பெருமை சொல்வேன். அல்வா. நான் என்ன பண்ணிடுவேன், எல்லா உபன்யாசத்துலயும் யாரெல்லாம் விதேசம், இப்ப டாலஸ் போறேன், ஹியூஸ்டன் போறேன், சிகாகோ போறேன், லண்டன் போறேன்னா அந்த கூட்டத்துல இங்கிலீஷ்ல பேசும்போதே கேட்பேன், யாரெல்லாம் திருநெல்வேலிக்காரன். ஒரு 40-50 பேர் கை தூக்கிடுவா. பாதி உங்க ஊர் அங்கதான் இருக்கா, கை தூக்கிடுவா.
நான் திருநெல்வேலி அல்வா அது இது சொல்லும்போது அவ ஒரு 4-5 கடை நான் சாப்பிட்டதில்லை, அதனால நல்ல 4-5 கடையில கிடைக்கும் போல இருக்கு. எந்த கடைனா எல்லாரும் இருட்டு கடையை சொல்லுவான். அப்ப நான் சொன்னேன் ரொம்ப வேதாந்தபரமான விஷயம்னு. ஏன்னு கேட்டான், ஏன்னா வேதத்துல வேதாகமே பெருமாளை தியானித்தால், பெருமாளுடைய திருமேனியை நன்றாக பஜித்தால் நமக்கு இருள் நீங்கி வைகுண்டம் கிடைக்கும். இப்ப நீங்க கோதுமையை ஊற வச்சுட்டு அது பாலை எடுத்து அதுல நல்லா சர்க்கரையை போட்டு அதுல நெய் சேர்க்காம இதை நெய்ல சேர்த்து அதை பார்க்கும் போதே பெருமாள் தெரியுறாரு பாருங்க இல்லையா. அதுல சாப்பிட்டா என்ன ஆகும்னா பைபாஸ் தான், ஹைவேலயே போக முடியாது, பைபாஸ் தான், ஹிருதயத்தை காமிச்சிட வேண்டியதுதான் வைத்தியர்கிட்ட. இத பார்த்தா என்ன ஆகும்னா பெருமாள் வழி கொடுத்தால் இருள் நீங்குமா. இருட்டு கடை தானே இருள், அதனால தமசஸ்து பாரே வைகுண்டம் தான் தெரியும். அதனால இந்த அல்வா நேர ஆழ்வார் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டார் மோட்சம் கொடுக்கறதுக்கு. அது அல்வா உடனே கொடுத்துருந்து பாருங்க. சக்கரை இருக்கு, நெய் இருக்கு, வேற என்ன சுவாமி வேணும். அதனால அப்பேற்பட்ட ஆச்சரியமான க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய இந்த ஊர் ஆஸ்திகர்களுக்கு அடியனுடைய நமஸ்காரங்களை சொல்லி, நிறைய பேர் அடியனை கௌரவித்தார்கள். கிட்டத்தட்ட ஏறத்தாழ கௌரவித்தவர்களுடைய பிள்ளை வயசுல இருக்கக்கூடியவன் நான். அடியனை கௌரவித்த அத்தனை பெரியோர்களுக்கும் அடியன் பல்லாண்டு பாடி, இன்றைய நாள் கம்பன் எனும் ராமபக்தன் ஸ்ரீமத் ராமாயணம்ங்கிறது பிராச்சீன காவியம், ஆதி காவியம். அது ராமர் இருந்த பொழுதே ராமருடைய சரித்திரத்தை வடிச்சு கொடுத்தவர் தான் வால்மீகி. அப்ப வால்மீகி இருந்த காலத்திலேயே தன்னுடைய ஆசிரமத்தில் சீதையானவள் 2 குழந்தைகளை ஈன்றெடுத்தாள். லவ குஷ என்று பெயர். அந்த லவகுஷாளுக்கு வால்மீகி தான் அவர்களுடைய தந்தையின் வாழ்க்கை சரித்திரத்தை எழுதி கொடுத்ததை கற்றுக் கொடுத்து, அந்த 2 குழந்தைகள் போய் ராமர் முன்னாடி போய் பாடுறது, இதுதான் உன் சரித்திரம்னு. ஆனா இன்னொரு கஷ்டம் பாருங்க, அந்த குழந்தைகளுக்கு தெரியல நம்ம பாடுறது நம்ம அப்பா அம்மாவுடைய சரித்திரம்னு. ராமருக்கு தெரியல எதிர்க்க இருக்கக்கூடியது நம்ம குழந்தைகள்னு. நீங்க உடனே பரமாத்மாவாச்சே அவர் தெரியாதான்னு கேட்கக்கூடாது. அந்த அவதாரத்துல அவர் மனுஷன். ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் தசரதாத்மஜம், நான் சாதாரண மனிதன்னு சொன்னார். இது ஆழ்வார் ஒத்துண்டாரான்னு கேட்டா குலசேகர பெருமாள் பாடுறார். மிதிலை செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான். அப்ப ராமருடைய சரித்திரத்தை வால்மீகி பாடி, அந்த வால்மீகி பாடி கற்றுக் கொடுத்ததை லவகுஷாள் பாடி ராமரே கேட்டு அதை அங்கீகரித்த ஒரு ஆதி காவியம் சரணாகதி வேதம் தான் வால்மீகி படித்த சம்ஸ்கிருதத்தில் உள்ள ராமாயணம். 24,000 ஸ்லோகங்கள். வால்மீகியை தவிர்த்து முதல் 5 நிமிஷம் நிறைய விஷயம் சொல்லுவேன், அப்புறம் கதாபாகத்துக்குள்ள போயிடுவேன். நீங்க கொஞ்சம் நேரம் போர் அடிக்கிறதே நினைக்காதீங்க, பழகி போயிடும். அதனால அப்பேற்பட்ட வால்மீகி சம்ஸ்கிருதத்துல ராமாயணம் பாடினார். அதற்கு அடுத்தபடியாக மகாகவி காளிதாசன் ரகுவம்சம் ஒரு காவியம் பாடினார். பாசர் அப்படிங்கிறவர் 2 நாடகங்கள் இயற்றினார். அபிஷேக நாடகம், பிரதிமா நாடகம்னு பேர். லங்கையை சார்ந்த குமாரதாசன்கிறவர் ஜானகி ஹரணம்னு ஒரு காவியம் பாடினார். மகாராஷ்டிரத்தை சார்ந்த பிரபரசேனர் சேதுபந்தனம்னு ஒரு காவியம் பாடினார். அந்த மாதிரி பல காவியங்கள், நாடகங்கள் ராமாயணத்தை பவபூதியின் உத்தரராம சரித்திரம், மகாவீர சரித்திரம் என்று பல விஷயங்கள் ராமாயணத்தை சொல்லி கொண்டு வந்தது. அதையும் தாண்டி பாகவத மகாபுராணம், விஷ்ணு புராணம், அக்னி புராணம் எல்லாம் தங்கள் புராணத்துக்குள்ளே ஒரு ராமாயணம் ஒதுக்கி வச்சிருக்கா. ஸ்ரீ மகாபாரதத்தில் யுதிஷ்டிரன் கஷ்டப்படும் போது மார்க்கண்டேய மகரிஷி அவருக்கு ஒரு ராமாயணம் சொல்றார். அப்போ ராமாயணத்துல ராமாயணம் இருக்கு, மகாபாரதத்துக்குள்ள ராமாயணம் இருக்கு, விஷ்ணு புராணம், பாகவதம், அக்னி புராணங்கள், பாத்மஸ்காந்தத்துக்குள்ள ராமாயணம் இருக்கு. ராமாயணத்தை ஆதாரமா வச்சுட்டு அதே சம்ஸ்கிருதத்துல பல காவியங்கள், நாடகங்கள் ரச்சனை பண்ணா. இது மட்டும் போராது, எல்லோரும் சம்ஸ்கிருதம் பேச மாட்டாளே, நிறைய சில பேர் பேசுவா, சில பேர் பேசாம இருப்பா. அப்ப எல்லோரும் பேசக்கூடிய மொழியில் நாம் எழுத வேண்டும் என்று ஒடியால ஜெகன்மோகன ராமாயணம்னு இருக்கு, பெங்காலியில கிருத்திபாச ராமாயணம்னு இருக்கு, நேபாளியில பானுபக்தாச்சாரியருடைய ராமாயணம் இருக்கு, அவதி என்கின்ற மொழியில் ராம்சரித் மானஸ் துளசிதாசன் எழுதிய ராமாயணம் இருக்கு, குஜராத்தில ராமாயணம் இருக்கு, மராட்டியில ஏகநாதி பாவார்த்த ராமாயணம் இருக்கு, கன்னடால 2 ராமாயணம் இருக்கு, குவம்போட ராமாயணம், குமார வால்மீகி ராமாயணம், மலையாளத்துல துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் வடித்த அத்தியாத்ம ராமாயணம், தெலுங்குல மொல்ல ராமாயணம், ரங்கநாத ராமாயணம், தியாகராஜருடைய கீர்த்தனைகளை வைத்து தியாகராஜ ராமாயணம், பர்ஷியன்ல ராமாயணம்,
சிந்தியில ராமாயணம், காஷ்மீரில ராமாயணம், பஞ்சாபில ராமாயணம், இந்தோனேஷியால 1200 வருஷங்களுக்கு முன்னாடி காகாபின்னு ஜாப்பனீஸ் மொழியில ராமாயணம், தாய்லாந்துல ராம்கின்னு ஒரு ராமாயணம், குமார் அப்படின்னு ஒரு மொழியில கம்போடியால ராமாயணம், 127 ராமாயணம் இந்த 3000 வருஷத்தை எழுதியிருக்கா வச்சுட்டு. ஆனால் பாரத தேசத்தில் சம்ஸ்கிருதத்துக்கு அப்புறம் எத்தனையோ மொழிகள் இருந்தால், அப்புறம்னா நான் தமிழ் அப்புறம் வந்ததுன்னு சொல்லல, அதுக்கப்புறம் எழுதப்பட்டதுக்கு அப்புறம் முதல் முறையாக சம்ஸ்கிருதம் அல்லாத மொழியில் ஒரு ராமாயணம் வந்ததுன்னா அது கம்பநாட்டாருடைய ராமாயணம் தான். இந்த கம்பன் ராமாயணம் எழுதுவதற்கும் நான் ஒரு 6.5 நிமிஷத்துக்கு முன்னாடி குருகாபுரி நம்மாழ்வார்னு சொன்ன பாருங்க சம்பந்தம் உண்டு. இப்ப சுவாமி முதல்ல அனுகிரக பாஷணம் சொல்லும் போது சொன்னார், இருகை வேழத்து ராகவன் தன் கதை குருகைநாதன் குறைக்கடல் காப்பதே. திருக்குருகூர் என்கின்ற ஆழ்வார் திருநகரியை சார்ந்த சுவாமி நம்மாழ்வாரை என் மனதில் வைத்து நான் இந்த ராமாயணம் எழுதுகின்றேன்னு சொன்னபடியால் கம்பருக்கும் முன் தோன்றிய ஆழ்வார்களுடைய வாக்கு கற்பார் இராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ என்னும் அன்னசராச்சரங்களை வைகுந்த தேத்தி என்றும் அன்று, அதாவது ஆண்டாள் சொல்றார், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்திக்கினியார். ஆழ்வார்கள் பாடி கொடுத்த ராமாயண வரிகளை மனதில் கொண்டு சுவாமி நம்மாழ்வாரை மனதில் கொண்டு அந்த கம்பநாட்டாழ்வார் இயற்றிய ராமாயணம் தான் கம்பராமாயணம். அதற்கு அப்புறம் வெகு காலத்துக்கு அப்புறம் இப்பத்திலேருந்து ஒரு 350 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய ஒரு சிரேஷ்டர், தில்லையாடியில் பிறந்து சீர்காழியில் வாழ்ந்த அருணாச்சல கவிராயர், அவர் இயற்றிய ராமநாடகம். அவர் ராமநாடகம், அதுக்கு முன்னாடி கம்பராமாயணம், அதுக்கு முன்னாடி ஆழ்வார் பாசுரம் என்று தொடர்ந்து தமிழகத்துக்கும் ராமருக்கும் ராமாயணத்துக்கும் சம்பந்தம். இப்படி வச்சுக்கோங்க, தமிழகத்தில் ராமரை வெறுத்தவருக்கும் ராமனுடைய பெயர் தான். அதனால வெறுத்தாலும் ராமசுவாமி மூலமா தான் வெறுக்கணும், ஆண்டாலும் ராமச்சந்திரன் மூலமா தான் ஆளணும். எங்க நான் கர்நாடகாலேன்னு வரேன், அங்க இருப்பதும் சித்த ராமையா. தெலுங்கு பேசக்கூடிய மாநிலம் போனாலும் NT ராமாராவ். ராமரை வெறுத்தாலும் கொண்டாடினாலும் ராமரை விலக்கியே பார்க்க முடியாத ஒரு தேசம் நம்ம பாரத பூமி. நம்ம ரத்தத்தோடு இணைந்து பிணைந்து இருப்பது ராமநாமம். அதனால ராமநாமாவை ஒரு 2 நிமிஷம் சொல்லிவிட்டு ராமாயண பிரவேசம் பண்ணிவிடலாம்.